தம்பி, நான் கேட்ட 4 கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லிட்டேன்னா நீயும் படமும் ஒன்னா ரிலீஸ் ஆயிடலாம். புரியலடா எப்பா. முதல்ல பாம்பேல நடந்துச்சே 3 கொலை, அதை நான் செஞ்சேனா இல்லையா அதை சொல்லு. உன்னை போலீஸ் கிட்ட இருந்து இட்டாரத்துக்கு அது நான் சொன்ன கதை. நீ சொன்ன கதையெல்லாம் எனக்கு வேணாம், உன் சொந்த கதையை சொல்லு. அப்பதான் எனக்கு என்ன தெரியுமோ அதை உன்கிட்ட சொல்லுவேன். நான் பாட்டுக்கு இந்த தியேட்டர் நட்டு நிம்மதியா இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் வந்ததோ இந்த கர்மாந்திரம் ஹீரோவா நடிக்கணும்னு சொல்லிச்சு. அதுக்கு இந்த மாமாங்கிற சப்போர்ட் வேற. சரி, 1 கோடியோ 2 கோடியோ இந்த ஷார்ட் ஃபிலிம் தான் எடுக்கிறாங்களே, அவங்கள வச்சு எடுத்துக்கோன்னு ஓகே சொல்லிட்டேன். இதுக்கு ஆக்ஷன் ஹீரோ ஆகணுமா? அர்ஜுன் சரலாக. அதுக்கு ஒரு டைரக்டர் வந்தானுங்க. அவன் ஏதோ ரோடு மூவி எடுக்கிறான்னா நானும் ரோடு ஓரமா நின்று எடுத்துருவான்னு நினைச்சு செய்டான்னு சொல்லிட்டேன். நம்ம ஆள் வந்தாருல்ல, அவர்கிட்ட அப்படி இப்படின்னு 10 கோடி ரூபாய் வாங்கி படத்தை முடிச்சேன். போன வாரம் ஆளை வந்தார், வந்து ட்ரெய்லர் பார்த்தார். தனித்தனியா வந்தா தலைவலி, கண்வலி, கைவலி, கால்வலி, பல்வலி. ஒட்டுமொத்த பாட்டிக்கு ஒரே நேரத்துல வந்தா சூறாவளிடா. ராகுல், I love you. சந்தியா, பாகிஸ்தான்காரன் எல்லையில பிரச்சனை மாட்டான், கன்னடால காவேரி பிரச்சனை, ஆந்திரால தெலுங்கானா, அதை விட இலங்கையில ஒரு இளம அழிஞ்சிருக்கு. என்னை சுத்தி இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது எப்படி சந்தியா என்னால் லவ் பண்ண முடியும்? அப்போ உங்க கூட டூயட் பாடணுங்கிற என்னுடைய கனவு கனவுலயே பாடிக்க சொல்லும். ராகுல், உங்க அப்பாவை கொன்னவங்கள பழி வாங்கிட்டு அப்புறம் அவர் பாடிக்கு நெருப்பு வைடா. அது வரைக்கும் வெயிட் பண்ண அப்பா அடிக்கிட மாட்டாரு. உங்களுக்கு என் மகனை பத்தி தெரியாது. அவன் அம்மாவை அழவிட மாட்டான், அப்பாவை அழுக விட மாட்டான், அவங்கள அழிக்காம விடவே மாட்டான். டேய், என்னையே கொலை பண்ணிருவியா? இங்கிருந்து உயிர் தப்பி போகணும்னா என் காலில் விழுறா. வா, விடா, காலில் விடா. என்னது காமெடி என்ன இதுவா? நம்ம ஹீரோனா నేను కూడా ఈ పిక్చర్ లో 2 సీన్ నడిచిருக்கு. డైరెక్టర్ ట్రైలర్ లో ఏ షాట్ పోడல. எத்தனை கர்மத்தை தான் ஜனங்க தாங்குவாங்க? கங்கையா, மொத்தம் வட்டியோட சேர்த்து 10 கோடி தானே உங்க கணக்கு? ஆமாண்ணே. அடுத்த வாரம் வேந்தர் மூவிஸ், ரெட் ஜெயண்ட், கிளவுட் 9 ஸ்டூடியோ எல்லாம் படம் பார்க்குறாங்கண்ணே. வியாபாரம் ஆயிடும். அக்ரிமெண்ட் போட்டதும் அமௌண்ட்டை செட்டில் பண்ணிடுறேண்ணே. அவங்க நல்ல ஓடுற படத்தை தானே வாங்கிட்டு இருக்காங்க, இதே எப்படி வாங்குவாங்க? வணக்கண்ணே. கோபி, படம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கண்ணே. போன வாரம் கூட நம்ம தியேட்டர் நல்ல ஷேர்ண்ணே உங்க படம். வெரி குட். யார் அவன் என் கார் முன்னாடி வந்து? வேற யாரும் இல்லைண்ணே, அவன் நம்ம தியேட்டர் ஆப்ரேட்டர். காலையில் வரும்போது நல்லா தான் இருந்தான். என்னன்னு தெரியல, இவங்க படத்தோட ட்ரெய்லர் பார்த்ததுலேருந்து ஒரே வாந்தியாக எடுத்துட்டு இருக்கான். 2 தடவை பேதியும் போயிட்டான். அண்ணே, நான் வேணா சந்தானத்தை வச்சு ஒரு நல்லா ஷூட் பண்ணி ஒரு ட்ராக் சேர்த்துருவானே. ஏன் அந்த தம்பி நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையே? போடா, போய் மூஞ்ச கழுவு. கொஞ்சம் ரித்திக் போடா, எதற்கு நிற்காத, எனக்கே வாந்தி வர மாதிரி இருக்கு. கங்கையா அண்ணே, அவங்களுக்குலாம் எப்போ படம் காட்ட போகிறேன்னு சொன்னேன்? வரண்ணே. அதுக்கு முன்னாடி என் கடனை செட்டில் பண்ணிவிடு. அப்படி இல்லைன்னா நீ இருப்ப, உன் பையன் இருக்க மாட்டான். எடா அப்படியே.
ஆள வந்தார் கடன் அடிக்கிறதுக்காக வீட்டு பத்திரம் தியேட்டர் பத்திரம் எல்லாத்தையும் எடுத்துன்னு சாந்திலால் சேட்டை பார்க்க போயிருந்தேன். அங்கதான் நான் தடவையா தயாளனை பார்த்தேன். சேட்டு ஏதோ முக்கியமான மீட்டிங்கா? நான் வேணா போயிட்டு அப்புறம் வரேன். अरे अरे रुक 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 दे भाई रुक यार अरे रुक உனக்காக தான் காலையில இருந்து வெயிட்டிங். अरे तू मेरा महालक्ष्मी अरे இவங்கெல்லாம் முக்கியமானவங்க கிடையாது. ஏ நாயுடு 10 मिनट वेट कर हम लोग आते हैं. சரி சேட்டு. தயா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வா 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 வா. சேட்டு இந்த ஆல்பர்ட் ஃபோன்லேயே பேசிட்டு இருக்கான். நேரா பார்த்ததே இல்லை, கொஞ்சம் லிங்க் பண்ணி விட. दया भाई சென்னை மேட்சை கரெக்டா முடி. உன் ஆல்பர்ட்டை கூப்பிட்டு பாப்பாரு. அரே யாத் என்ன யார், போன டைம் ராஜஸ்தான் டீம்ல ஒரு பாலரை சூப்பரா செட் பண்ணி 8வது ஓவர்ல 16 ரன் கொடுக்க வச்ச பேட்டிங்ல நம்ம 200 கோடி ரூபாய் சம்பாதிச்சோம். இப்போ சென்னை டீம்ல அப்படி எவனாவது ஒருத்த மாட்டுவானா? மாட்டாம எங்க போறான் சேட்டு? இப்பெல்லாம் பிளேயர்ஸ் 20-23 வயசுல விளையாட வராங்க, 30-32 வயசுல ரிட்டையர் ஆயிடுறாங்க. ஆடுறது 10 வருஷம் தான், அது கூட நல்ல ஃபார்ம்ல இருந்தாதான். அதுக்குள்ள மேட்சுக்கு 2 லட்சம் ரூபான்னு எவ்வளவுதான் சம்பாதிச்சிட முடியும்? பார்க்க சுமாரா இருக்கிறவன் விளம்பர படத்துல நடிக்க போயிடுறான், பேச தெரிஞ்சவன் கமெண்ட்ரின்னு போயிடுறான். இது ரெண்டுமே இல்லாதவன் துட்டுக்கு என்ன பண்ணுவான்? சேட்டு எல்லா டீம்லயும் ஆடி ஜெயிக்க 10 பேர் இருந்தா ஆடாம ஜெயிக்கிறதுக்கு ஒருத்தர் இருப்பான்ல. கரெக்டா சொன்னேன். நீ பணத்தை மட்டும் இறக்கு, ஆளை கவுக்குற வேலையை நான் பாத்துக்கிறேன். சரி பணத்தை போய் வாங்கிக்கிறியா? பிளேயர்ஸ் எல்லாம் 3 நாள் கழிச்சு தான் வராங்க, நான் பணத்தை அப்ப வாங்கிக்கிறேன். அரே கியா யார், 3 நாளைக்கு அப்புறம் நான் திருப்பதியில இருப்பேனே. चाय लो जी. ஆ நீ இல்லைன்னா என்ன, பணத்தை வீட்டில் கொடுத்துட்டு போ. போன தடவை வின் பண்ணது ஒன்னாலே என்னாலே நினைச்சியா? ம், எல்லாம் பாபியோட கைராசி. என்ன ப்ரோ விளையாடுறீங்களா? பெட்டிங்கை பற்றின டீட்டெயிலை நான் உங்களுக்கு சொல்கிறதுனால எனக்கு என்ன ப்ரோ லாபம்? டியூட் எப்படி காப்பி கலக்கும் போதே முதல்ல டிக்கேஷன் ஊற்றிட்டு தருவாத்த பாலு கலக்கணும். அப்பதான் எவ்வளோ ஸ்ட்ராங்காக வேணும்னு உனக்கு தெரியும். இந்த தகவல் அவன் ஏதாவது லாபம் எதிர்பார்த்து சொன்னானா? ஒரு ஃப்ரெண்ட்லியே தானே சொன்னான், அதே மாதிரி சொல்லக்கூடாதா? யோ அது மிக்சிங் இல்லையா, ஃபிக்ஸிங். எவ்வளோ கோடி தெரியுமா? அந்த சேட் எவ்வளோ பணம் தரேன்னு சொன்னானோ அதையும் நானும் கொடுத்துறேன்பா. ரொம்ப கடத்துறேன்பா, நீ உதவி பண்ண அடிச்சிருவேன் ப்ளீஸ். 50 லட்சம். சரி எப்போ தரணும்? நாளைக்கே. தகவல் இப்போ சொல்லுவேன். மேட்சுக்கு முதல் நாள் நான் உனக்கு ஃபோன் பண்ணி எந்த ஓவர் எவ்வளோ ரன்னு என்ன சிக்னல் எல்லா டீட்டெயிலையும் சொல்கிறேன். அப்போ இந்த புக்கியோட நம்பருக்கு ஃபோன் பண்ணி 1க்கு 5 பெட்டு கட்டு, 5 மடங்கு லாபம். என்ஜாய். 50 lakhs. மாமா ఒక్క నిమిషం బాసు, எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச பிக்சர் எடுத்து சாண లాస్ అయిపోయింది. ఇప్పుడు ஒண்ணு தெரியாத கிரிக்கெட்ல இறங்குறோம். இந்த பெட்டிங் அது இதுன்னு అది కొంచెం ఎక్స్ప్లెయిన్ చేయండి ఎలాగా ப்ளீஸ். கிரிக்கெட்ல சூதாட்டம் எப்படி நடக்குதுன்னு எங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தயாளன் பக்கத்து கிரவுண்டுக்கு எங்களை கூட்டின்னு போனான். அங்க ஒரு பையன் சூப்பரா பால் போட்டு வந்தான். அவன் போலிங்கை யாராலும் டச் பண்ணவே முடியல. அப்போ இப்போ போலிங் போகிறான்ல அந்த பையன் அடுத்த ஓவரில் 10 ரன் கொடுப்பான், 500 ரூபாய் பந்தயம். ம் ஏய் தம்பி, என்ன இப்போ அடுத்த ஓவரில் ஒரு 10 ரன் கொடுக்கணும், கொடுக்குறியா? நான் ஏன் கொடுக்கணும்? 50 ரூபாய் தரேன்டா. இந்த பெட் மேட்ச் ஜெயிச்சாலே 100 ரூபாய் கிடைக்கும். 150, 200 ரூபாய். ஃப்ரெண்ட் நம்பர் தரேன், 250 ருபீஸ்க்கு டாப் அப் பண்றியா? ஓ சைஸுக்கு 250யா? ஆமா, ஏன் இருக்கக்கூடாதா? இருக்கலாம்டா. நம்பர் சொல்லு. 988 40. ஏய் வாடா வாடா வாடா. ஏய் பின்னாடி பின்னாடி. ஐயோ சீக்கிரமா ஓடுறா. என்னையா? நோ பால். வா
బాసు ஒரு 500 ரூபால முடிகிற மேட்ரிக்கே 50 லட்சம் ரூபா అడుగుతున్నావే ఒక 1000 ரூபால ఫినిష్ చేసే யோ இது லோக்கல் மேட்சியா இந்த ஆள் தானே சூறாவளி அந்த மாதிரி நான் சொல்றது சேப்பாக்கம் சூப்பர் ஸ்டார் படம் மாதிரி சும்மா ஓப்பனிங்க மிரட்டும் நோர் முஸ்கரா கலீஜ் இந்தப்பா ம் பாத்துக்கப்பா உன்னை தம்பா நம்பியிருக்கேன்